ஒரு ஊராட்சிக்கு ஒரு வார்டுக்கும் பார்த்திங்கன்னா 100 பேர் பொறுப்பாளர். எலெக்ஷன் வேலையை செய்கிறதுக்கு 100 பேர் வேணும். அந்த 100 பேர் இருந்தாலுமே போதும் அந்த ஊருக்கு. அந்த 100 பேருக்கும் ஒரு வீட்டுக்கும் 4 பேர் இருப்பாங்க. என் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 ஓட்டு கிடைக்கும். இப்போ 100 × 400 ஓட்டு அந்த ஒரு ஊராட்சி கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி கணக்கு எடுத்து அந்த செயலாளர்கள் எலெக்ஷன் வேலைனா என்னன்னு நிறைய பேர் தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு எலெக்ஷன் வேலையை பூத்தில் என்ன நம்ம கட்சிக்காரங்க பூத்தில் உட்காந்துருக்காங்களா உட்காரலையா, பூத்தில் எல்லா பூத்துலேயும் ஆள் போட்டிருக்காங்களா போடலையா, எவ்வளோ ஓட்டு போலிங் ஆகிருக்குது, எவ்வளோ ஓட்டு போலிங் ஆகலை, இந்த மாதிரி கணக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியல, தெரிஞ்சுக்கணும். அந்த கணக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய பொறுப்பாளர்கள் நிறைய பேர் நம்ம சமுதாய மக்களே வெளியே வர மாட்டாங்க. ஸோ நாம் ஒரு 4 பேர் கூட்டமாக இருந்தோம், 4 பேர் இருந்தோம்னா ஒரு 5வது இன்னொரு ஆள் வருவார். அப்போ நான் ஒரு ஊருக்கே நம்ம 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறோம்னா வரமாட்டாங்க. அதுமாரி நாம் ஒரு இடத்துலையும் மீட்டிங் ஒரு பகுதியிலையும் ஒரு ஒன்றியத்திலையும் ஒரு ஒன்றியத்துக்கு 4 ஊராட்சி இருக்குன்னா அந்த 4 ஊராட்சிலையும் மீட்டிங் போடணும். கொடி விளம்பரம் இதெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணாலும் கொஞ்சம் விளம்பரத்தை கொடுத்தா தான் ஜனங்க அதாவது வெளியில் வராத ஜனங்க வருவாங்க. இது வரைக்கும் 35 ஆண்டு காலம் போனது போகட்டும். இனி சின்னையா நம்மளை கண்டிப்பாக நம்ம சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. நமக்கு எப்படியும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோடு நம்ம செயல்பட்டு நம்ம முன்னுக்கு வரணும். அதனால் மேல் சின்னையாவும் அந்நியார் சௌமியா அன்புமணி வழியில் நடந்து நாம் வெற்றியை நோக்கி பயணம் செய்வோம். நல்லா அண்ணன் அன்புமணி நல்லா உழைக்கிறாரு, சௌமியா அன்புமணி நல்லா உழைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் அனைத்து செயலாளர்களும் தலைவர்களும் சேர்ந்து மற்ற பொறுப்பாளர்கள் ஆதரித்து உழைக்க இந்த எலெக்ஷனில் அதிக ஓட்டு வாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.